பரிசுத்த கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். நான் கடவுளுக்கு பயந்து அவருக்குள்ளாக வாழுகிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, எவ்வளவு போராட்டங்கள் இருக்கிறது, எவ்வளவு சஞ்சலங்கள் இருக்கிறது. ஆனா கடவுளை நம்பாதவர்கள், கடவுளுக்கு பயப்படாதவர்கள், கடவுளுக்கு கீழ்ப்படியாதவர்கள், எவ்வளவோ பாவங்களை தவறுகளை செய்கிறவர்கள் அவர்கள் நலமாகத்தான் இருக்கிறாங்க, அவங்க நல்லதான் இருக்கிறாங்க, அவங்க இன்னும் அதிகமாக உயர்ந்து கொண்டேதான் செல்கிறார்கள். ஆனால் நான் கடவுளுக்கு பயந்து நான் இருக்கிறேன், கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நான் வாழுறேன், ஆனா என்னுடைய வாழ்க்கை இன்னும் இப்படியே இருக்கிறது என்று சொல்லி நாம் யோசிப்பது உண்டு. ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாம் கடவுளுக்கு பயந்து கடவுளுக்குள்ளாக நாம் வாழுகிற பொழுது கடவுள் முதலாவது நமக்கு சமாதான வாழ்க்கையை தருகிறார், நமக்கு நிம்மதியான வாழ்க்கையை தருகிறார். நம்ம பார்க்கணும், நம்ம அவங்க பாவம் செய்யறாங்க, கடவுளுக்கு பயப்பில்லை, ஆனாலும் நல்லதா இருக்கிறாங்க என்று சொல்லி நாம யோசிக்கலாம். ஆனால் அவருடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்குதா? கேள்விக்குறிதான். அவங்க வாழ்க்கையில நிம்மதி இருக்குதா? கேள்விக்குறிதான். வெளியே பார்க்கறதுக்கு அழகாதான் இருக்கும், ஆனா உள்ள பார்த்தா தெரியும் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது. அரளிக்காய் கூட நம்ம பார்க்கலாம், அந்த அரளிக்காய் வெளியே பார்ப்பதற்கு செழிப்பாக அழகாக இருக்கிறது, ஆனா அந்த காய்க்குள்ள இருக்கிறது எல்லாமே விஷத்தன்மை கொண்டவைகள். ஆனால் வெளியே பார்த்தால் அழகாக இருக்கும். இன்றைக்கு அதிகமான பாவத்தை செய்கிற, கடவுளுக்கு பயப்படாத, கடவுளுக்கு கீழ்ப்படியாத ஜனங்களுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறது. வெளி தோற்றத்திலே அழகாக இருக்கும், ஆனால் அவருடைய உள்ளான வாழ்க்கையில சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆனா நம்ம வாழ்க்கை அப்படி இல்லையே, எல்லாமே வேறுபட்டு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வருமானம் குறைவா இருந்தாலும் கூட அதுல சந்தோஷம் இருக்குது, நமக்கு நிம்மதி இருக்குது, மன நிறைவு இருக்கிறது. ஏனென்றால் கடவுள் நம்மை போஷிக்கிறார், கடவுள் நம்மை காப்பாற்றுகிறார், கடவுள் நம்மை வழிநடத்துகிறார். இயேசு ஆண்டவர் நமக்குள்ளாக இருக்கிற பாவத்தை, தவறுகளை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். அவருடைய கரத்துல வாழ்வு பெற்றுள்ள நாம அவரையே சார்ந்து, அவரையே நம்பி, அவருக்குள்ளாக நாம் வாழ்கிற பொழுது கடவுள் நமக்கு சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுக்கிறார். போராட்டம் இருக்கும், சஞ்சலம் இருக்கும், உபத்திரம் இருக்கும், இவைகளின் மத்தியிலும் கூட இயேசு ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். ஏனென்றால் வேதம் எப்படியாக சொல்கிறது? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் எப்படியாக சொல்கிறது? அவர் தமது பக்தரின் பாதங்களை காப்பார், பொல்லாதவர் அந்தகார மௌனத்தில் அழிவார்கள். ஆம், எனக்கு அன்பானவர்களே, கடவுள் நம்முடைய பாதங்களை, நம்முடைய வாழ்வை பாதுகாக்கிறார். எனவே நாம் நன்மை செய்ய வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், மன்னித்து வாழ வேண்டும், விட்டு கொடுத்து வாழ வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்து நம்மில அன்பு கொண்டார், கிறிஸ்து நம்மை மன்னித்தார், கிறிஸ்து நமக்காக தம்முடைய ஜீவனையே விட்டு கொடுத்தார். அவருடைய பிள்ளைகளாக நாமும் கூட அவரை பின்பற்றி நாம் தொடர்ந்து நன்மை செய்து வாழ்கிற பொழுது கடவுள் நம்முடைய வாழ்வில் செழிப்பாகிறார், நம்மை பாதுகாக்கிறார். இந்த விசுவாசத்தோடு கூட நாம் தொடர்ந்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலே நிலைத்திருந்து கடவுளுக்கு ஏற்ற நல் வாழ்வை வாழ தூய ஆவியானவர் தாமே நம் அனைவரையும் பலப்படுத்தி வளர்த்தி காப்பாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள கடவுளே, இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக, இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். இந்த காணொளி வழியாக எங்களை உம்மை நோக்கி பார்க்கும்படியாக, ஜெபிக்கும்படியாக, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக எங்களை இணைத்திருக்கிறீர். நன்றி படைக்கிறோம். நாங்கள் கேட்ட உம்முடைய வார்த்தையின்படியாக நீர் எங்களை பாதுகாக்கிறீர், நீர் எங்களை பலப்படுத்துகிறீர் என்கிற விசுவாசத்தோடு கூட நாங்கள் தொடர்ந்து உம்மை பற்றும் விசுவாசத்தில் ஊன்றி வளர்வதற்கு, உம்முடைய பிள்ளைகளாக நீர் எதிர்பார்க்கிற நல் வாழ்வை வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு அருள்பாவிப்பீராக. இந்த நாளிலும் நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா விதமான வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. போக்கையும் வரத்தையும் நீர் ஆசீர்வதியும். இந்த நாளிலும் கூட பிறநாளுக்கும் நடுகிற ஒவ்வொரு காரணம் வைக்கிறோம். இந்த புதிய ஆண்டு
பிறந்த நாளை காணுகிற எல்லாருக்கும் சமாதானமும் கிருபையும் ஆசீர்வாதம் நிறைந்த நாளாக அமைய கர்த்தர் துணை செய்வீராக. அதே போல திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காரும் ஜெபிக்கிறோம். திருமண நாளை கொண்டாடுகிற தம்பதியில் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நல்லதொரு குடும்ப வாழ்வை கொடுத்து குடும்ப வாழ்வின் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நீதாமே நிறைவாய் கொடுக்க வேண்டும் நாம் ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிற படிப்பில் ஆசிரியரும் முக்கியமாக அரசு பொது தேர்வு எழுத ஆயத்தமாக இருக்கிற எழுதி கொண்டிருக்கிற 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் நல்ல முறையில் படித்து நல்ல முறையில் பொது தேர்வை சந்தித்து நல்ல முறையில் எழுத அருள் பாவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ தாமே இந்த நாள் முதற்கொண்டு இந்த நேரம் முதற்கொண்டு எங்களை ஆஸ்வதிப்பீராக. கேட்டவைகள் குறைவு கேட்க மறந்த எல்லா யுகபட நன்மைகளை எங்களுடைய வாழ்வில் நிறைவே கொடுத்து ஆஸ்வதிக்க வேண்டுமாய் இறைமகன் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம். அன்பின் பிதாவே, ஆமீன். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.